ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பகுஜன் சமாஜ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் மற்றும் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பகுஜன் சமாஜ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் மற்றும் ஆதரவாளர்கள் தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சுப்பிரமணி. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை தொடங்கி இருக்கிறது. 2 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் இந்த பிரேத பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகிகள், ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு எதிராகவும் அதே போல உண்மையான குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும். அதுபோல இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, முன்கூட்டியே தெரிந்தும் அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி கட்சியினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். உடற்கூறாய்வு முடிந்த பின் அவரது உடல் பெரம்பூரில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும். ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்ற ஒரு தகவலை அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அங்குள்ள போராட்டக்காரர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் சுப்பிரமணியன்? ஏன் உடலை வாங்க மறுக்கிறார்கள்? இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 8 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர் பொன்னை பாலு உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 8 பேரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாமல் காவல்துறையினர் ஏமாற்றுவதாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அரசை கண்டித்தும் அவர்கள் ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்ற தகவலையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.